ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட பொருளாதாரம் கொஷின்ஸ், அதாவது இந்தியன் எக்கனாமிக்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் 5 ஆண்டு திட்டம், அடுத்து பாருங்கள் 3ஆம் 5 ஆண்டு திட்டம்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அடுத்து 5ஆம் 5 ஆண்டு திட்டம் அது வெற்றி பெற்றிருக்கும். அடுத்து 7வது 5 ஆண்டு திட்டம் அது வெற்றி பெற்றிருக்கும். ஸோ 1, 5, 7 இந்த 5 இயர் பிளான் தான் வந்துட்டு வெற்றி அடைந்த 5 ஆண்டு திட்டங்கள். சி ஆப்ஷனில் பாருங்கள் 1, 3, 4ன்னு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று ஏ, ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. ஸோ அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. ஏ கூற்றுக்கான காரணம் ஆர் சரி. ஓகேவா? இதுதான் இந்த கேள்விக்கு சரியான விடை. ஓகேவா? ஸோ பொறுமையாக ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர். எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 22%. ஓகேவா? சி ஆப்ஷன் அதுதான் கரெக்டு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். 2020-21ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு டேஷ் ஆகும். எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 427 கிராம் பெர் நாள். ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்துட்டு ஓஸ்போன் ஸ்மித். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி என்ன வரின்னு கேட்குறாங்க. ஸோ நேர்முக வரி தான். ஸோ டைரக்ட் டேக்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து காகித பணத்தை வெளியிடுதல், அது வந்து சரி. தொழிற்சாலை உரிமம் வழங்குதல், ஸோ அது மட்டும் கிடையாது. அடுத்து அரசுக்கு வங்கியாக செயல்படுது, அது வந்து வரும். ஸோ 1, 3 கரெக்டு. சி ஆப்ஷன். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ் இலக்கை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு, இதைத்தான் வந்துட்டு இலக்காக கொண்டு இருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேஷ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி. ஸோ எந்த வங்கின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி, அதுதான் வந்துட்டு வங்கிகளுக்கு வங்கி அந்த மாதிரி. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து டேஷ் மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஇஎல்பி மாடல், செல்ஃப் மாடல், தமிழில் சிஇஎல்பி மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வரும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். மேக் இன் இந்தியாவில் வந்துட்டு லோகோவில் வந்து என்ன விலங்கு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சிங்கம் தான் இருக்கும். டி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் அறிவியலாளர்களின் பெயர்களோடு அவர்களின் கண்டுபிடிப்புகளை பொறுத்துக. விஸ்வேஸ்வரையா எதோட பொருந்தோம்னா தானியங்கி மதகு கதவுகள் அதோட பொருந்தும். வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் எதோட பொருந்தோம்னா மிக இலகு ரக விமானத்தை வடிவமைத்தல், அதோட பொருந்தும். அடுத்து சந்திரசேகர் அது எதோட பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களிலிருந்து ஆற்றல் கதிர்வீச்சு, அதனுடன் பொருந்தும். அடுத்து மேக்நாத் சாஹா அது எதோட பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்தத்தினை அளவிடுவதற்கான கருவி. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 1, 4, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓ அதுதான் அளவிடும். ஏ ஆப்ஷன். அடுத்து புரா என்பதன் விரிவாக்கம் என்ன? ஓகேவா? விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல். சி ஆப்ஷன். அடுத்து எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங், அவர் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் டேஷ் மாதிரியை பின்பற்றியது. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்துட்டு எதை வந்துட்டு மாதிரியை பின்பற்றிச்சுன்னா ஹராட் டோமர். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். 1940இல் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 முன்னணி தொழில் அதிபர்கள். ஓகேவா? அவங்க தான் வந்துட்டு பம்பாய் திட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து
தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது. ஸோ என்ன மாதிரின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தல். ஓகேவா, நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். இதுதான் வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா விரைவான தொழில் வளர்ச்சி. ஓகேவா, பி ஆப்ஷன் இதுதான் வந்துட்டு சரியானது. அடுத்து தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அட்டவணை 1, 2யும் நேரடி வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐ இது எதனுடன் பொருந்தும்னா வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்கல் இதனுடன் பொருந்தும். அடுத்து வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு இது எதனுடன் பொருந்தும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய நாட்டின் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகள் வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்தல் இதோட பொருந்தும். அடுத்து வணிக கடன்கள் வந்துட்டு டைரெக்டாக 3ஓட அப்படியே பொருந்தும். வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் உருவாக்கல். அடுத்து 4th ஆப்ஷன் பாருங்கள், வெளிநாட்டு நிறுவன உதவிகள் இது வந்துட்டு 4ஓட அப்படியே பொருந்தும். வெளிநாட்டு நிறுவன நிதி உதவிகளை அளித்தல். ஓகேவா, சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 1, 3, 4 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும். யார் தலைமையில்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பொருளாதார ஆலோசகர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் தலைமையில் நடக்கும். சி ஆப்ஷன். அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பிஎம்ஆர்ஒய் என்பது என்னன்னு கேட்குறாங்க. அதனோட அப்ரிவேஷன் பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோசனா. ஓகேவா, அதான் பிஎம்ஆர்ஒய் பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோசனா. சி ஆப்ஷன். தமிழுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு. ஓகேவா, ஸோ அந்த 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பி ஆப்ஷன் பாருங்கள், ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம் அதுதான் வந்துட்டு பிறழ்ச்சி வேலையின்மை அதோட வெளிப்பாடு. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒருங்கிணைப்பு இன்மை ஸோ அது வரும். அடுத்து பல்வேறு விதமான பண வட்டி விகிதம் அதுவும் வரும். பில் அங்காடி இன்மை ஸோ இதுவும் வந்துட்டு வரும். ஸோ இதுதான் இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள் 3மே வரும். ஸோ பி ஆப்ஷனில் பாருங்கள் 1, 2, 3 3மே வச்சுருக்காங்க. அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அவரை தான் சாரும். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஏ ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களின் திறமை அதுதான் வந்துட்டு மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடும். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து 124வது கொஸ்டின் கீழே பாருங்கள், இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளே ரீட் பண்ணி பாருங்கள். டிட்கோ வந்துட்டு வரும், சிட்கோ வரும், சிப்காட்டும் வரும். ஆனால் எம்இபிஜி அது மட்டும் வராது. அது மட்டும் ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது. ஓகேவா, ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஸோ சி ஆப்ஷன் இந்த கேள்விக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருளுடன் சரியாக பொருத்தவும். மூலதன செலவு அது எதோடன் பொருந்தோம்னா பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் 2வதோட பொருந்தும். அடுத்து வருவாய் செலவு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி அதோடன் பொருந்தும். அடுத்து துறை சார்ந்த செலவு இது எதோடன் பொருந்தோம்னா ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி அதோடன் வந்து பொருந்தும். அடுத்து ஒத்தி வைக்கப்பட்ட செலவு ஸோ அது வந்து எதோடன் பொருந்தும் பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷனுடைய பொருந்தும். பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துதல். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 3, 1, 4 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா புரியும். ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்யூஹெச்பி இதனோட விரிவாக்கம் என்னென்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ இதுதான் சரியான விரிவாக்கம், தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். ஏ ஆப்ஷன். அடுத்து பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எந்த குழுன்னு கேட்குறாங்க. என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம
குழு. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். இதெல்லாம் பழைய கொஸ்டின், இப்போ ரிப்பீட் ஆகுது. அடுத்து 11வது திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின்னிணைப்பை கொண்டிருந்தது. ஸோ எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 37 மில்லியன். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் 37 மில்லியன். நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எவை சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சங்கல்ப் எதோட வரும் பார்த்தீங்கன்னா திறன் வளர்ப்பு அமைச்சகம் அதோட வரும். அதே மாதிரி சி ஆப்ஷனுக்கு கூட சம்பதா வந்துட்டு உணவு செயலாக்க அமைச்சகத்தோட வரும். சௌபாகியா வந்து சக்தி திறன் அமைச்சகம் அதோட வந்து வரும். ஓகேவா? ஸ்ட்ரைவ் மட்டும் எம்எஸ்எம்இ அமைச்சகம் கிடையாது, அது மட்டும்தான் சரியாக பொருந்தவில்லை. ஸோ பி ஆப்ஷன் ஸ்ட்ரைவ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்துட்டு கிடையாது. அடுத்து டாக்டர் ஒய்வி ரெட்டி டேஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார். எத்தனாவது நிதிக்குழுன்னு கேட்டிங்கன்னா 14வது நிதிக்குழு. டாக்டர் ஒய்வி ரெட்டின்னு வந்துட்டாலே 14வது நிதிக்குழு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா. அடுத்து பின்வருவனவற்றுள் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு வேலைவாய்ப்பு வரும். அடுத்து சி ஆப்ஷனில் இருக்க விளைநிலைத்தன்மை வரும். டியில் இருக்கக்கூடிய செலுத்து நிலை இருப்பினை பராமரித்தல் வந்து வரும். பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மூலதன சந்தையை ஊக்குவித்தல். ஸோ இது மட்டும்தான் வராது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமதர்ம பொருளாதாரம். ஓகேவா? சோசியலிஸ்ட் எக்கனாமி தான் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் அதை வந்துட்டு உள்ளடக்கியிருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி, எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கில் இருந்திருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். ஓகேவா? 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம். அதே மாதிரி எம்எஸ்எம்இ 2017-18 வந்துட்டு எது வந்துட்டு தமிழ்நாடோட தரவரிசை என்னென்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 1983 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? ஸோ இந்த 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் சரி. கிராமப் பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்லன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வணிகத்திற்கான டிஜிட்டல் மாற்றப்பட்ட சேவைகள் வரும். பணப்பரிவர்த்தனை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செலுத்துதல் வரும். இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு இது வந்துட்டு வரும். அடுத்து இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல். ஸோ இது மட்டும் தான் வராது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்தாலே நீங்கள் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டி ஆப்ஷன்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்ஆர்ஆர்ஐஎஸ் இன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இதுதான் வந்துட்டு இதனோட சரியான விரிவாக்கம். ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலதன வரி, கேபிட்டேஷன் டேக்ஸ். இது மட்டும் தான் வந்துட்டு மத்திய பட்டியலில் வந்து இடம்பெறவில்லை. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 2010-11 ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.4%. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனரக தொழில்கள், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் வந்துட்டு முக்கியமானது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு மறைமுக வரி. ஓகேவா? இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஜிஎஸ்டி வந்துட்டு. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா. அடுத்து நெக்ஸ்ட்டு, ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது. ஸோ எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச இருப்பு, மினிமம் ரிவர்ஸ் மெத்தட் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ முறை. ஓகேவா? ஏ ஆப்ஷன் இதுதான் வரும். அடுத்து, 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5%. ஓகேவா? ஏ ஆப்ஷன் 4.5%. அடுத்து நெக்ஸ்ட்டு,
டேஸ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். ஸோ டி ஆப்ஷன். ஸோ இது எந்த இயர் எதுவும் கொடுக்கல, பட் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஓகேவா? ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிபி கவர்மெண்ட் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், அது வந்து சரியாக பொருந்தலை. அடுத்து ஜிஎஸ்விஏ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட், இது வந்து பொருந்தது. அடுத்து ஆர்கேவிஒய் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, இதுவும் சரியாக பொருந்தது. அடுத்து பிஎம்கேஎஸ்ஒய் பிரைம் மினிஸ்டர் கிருஷி சுரக்ஷா யோஜனா, இது வந்துட்டு பொருந்தலை. ஸோ 2, 3 மட்டும் தான் பொருந்தது. ஸோ சி ஆப்ஷன் படி 2 மற்றும் 3 சரியானது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை டேஸ் மாதிரி. ஸோ யாரோட மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் மாடல். ஸோ மஹலனோபிஸ் மாதிரி தான் வந்துட்டு வரும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும் அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள். ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வரி வருவாய் வரும். அடுத்து வரி இல்லா வருவாய், அதுவும் வரும். அடுத்து 3வது பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி. ஸோ இதுவும் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ 3மே வரும். டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3. ஸோ சரியான ஆப்ஷன். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஓகேவா? ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் வந்துட்டு எப்போவுமே பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. நெக்ஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்து காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகுன்ஸ் லா. ஓகேவா? ஸோ ஓகுன்ஸ் லா தான் வந்து எடுத்துக்காட்டும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஸோ ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஸோ செலுத்தும் திறனா இல்லை வாங்கும் திறன் அடிப்படையா இல்லை சமத்துவ விதியான்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் தான் சரி. செலுத்தும் திறன், எபிலிட்டி டு பே. ஓகேவா? சி ஆப்ஷனில் பாருங்கள், 1 இஸ் ஒன்லி கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் சரியானது. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது வந்துட்டு புரியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஜிஎஸ்டி டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. ஓகேவா? சி ஆப்ஷன். ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி. ஸோ எந்த பேங்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி தான். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி வந்தனாலே நபார்டு பேங்க் தான். ஸோ ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனித வறுமை குறியீடு, ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், HPI தான் சொல்லும். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவது. ஓகேவா? பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிணாமங்களின் சராசரி சாதனையை அளவிடுகிறது. ஸோ இதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரி. அடுத்து ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன். ஸோ இது வந்துட்டு தவறு. அடுத்து வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு, இது சரி. அடுத்து 4th பாருங்கள், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். ஸோ இதுவும் சரி. 2 மட்டும் தான் தவறு. 1, 3, 4 வந்து சரி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கி அல்லது வங்கிகள் செயல்படுகின்றன, அது அல்லது அவை டேஷ்னு கேட்டிருக்காங்க. மொத்த பிராந்திய கிராம வங்கின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த டேஷில் ஃபில் இந்த பேக்ஸ் மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்து நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. ஓகேவா? எதை குறிக்கும்னா குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகளை வழங்குதல், இதுதான் வந்துட்டு நுண்நிதி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிசைப்படுத்துக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா கே சந்தானம் வந்து வருவார். அடுத்து வந்துட்டு மகாவீர் தியாகி வருவார். அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒய்பி சவான். அடுத்து கேசி பந்த். ஸோ 2, 4, 1, 3 பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அது எப்போ உருவாக்குனாங்கன்னா ஜனவரி 17, 2000 ஆண்டு.
ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். அடுத்து நிதி ஆயோக் டேஷ் நிறுவப்பட்டது. ஸோ எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1, 2015. ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? ஸோ எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு. ஓகேவா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது எத்தனைன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆர் 3 டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது எஸ்பிஎல்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1992. ஓகேவா? இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சி ஆப்ஷன். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்று தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் சரி, தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அது வந்து தவறு. ஸோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது சரி, வேகமாக வளரும் சேவைத்துறை. ஸோ இதுவும் சரி. ஸோ 2வது ஆப்ஷன் மட்டும் தான் தப்பு. பி தப்பு. அடுத்து தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள் ஆவன. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. 4 ரீட் பண்ணுங்கள். பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து 2வது அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது முழு வேலைவாய்ப்பு நிலை. ஸோ இது மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், 4வது நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது. ஸோ வரும் 1, 2, 4 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இது மட்டும் தான் வந்துட்டு மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. டி ஆப்ஷன். அடுத்து தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 1952. ஓகேவா? சி ஆப்ஷன். என்டிசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும். ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெகலனோபிஸ் மாதிரி தான். ஸோ இது வந்துச்சு, இப்போ ரிப்பீட் ஆகுது. அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர். ஸோ தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். ஸோ தி சீஃப் மினிஸ்டர். பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? எங்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோசூர், ஊட்டி, நிலக்கோட்டை, மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும் தான் கிடையாது. ஓகேவா? 1, 2, 3 மட்டும் வரும். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து $5 ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2024 to 25. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே ரிப்பீட் ஆகுது இந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஏ. அடுத்து இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவக்கிய நிதி ஆண்டு எந்த வருஷத்துலேருந்து தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017 to 18. ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஷின் தான். சி ஆப்ஷன். அடுத்து கூற்று ஏ பாருங்கள், இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமப்படுத்தல் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ வந்துட்டு சரி. அடுத்து காரணம், ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர்கள் பெறுகின்றன. ஸோ இது ரெண்டுமே சரி தான், சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய கூறுகள். ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்புசார் கடன்கள். ஸோ இதுதான் வந்துட்டு வரும். ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஜல்ஜீவன் மிஷன் டேஷ் அன்று இந்திய பிரதம மந்திரியினால் அறிவிக்கப்பட்டது. ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2019. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜல்ஜீவன் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஏஒய் என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது? ஸோ ஐஏஒய்னா இந்திர ஆவாஸ் யோஜனா. ஸோ வீடுகள் தேவையை தான் பூர்த்தி செய்யும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து 162 பாருங்கள், பிரதம மந்திரி கிறிஸ் சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும்? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர். ஓகேவா? ஸோ இது ஸ்கூல் புக்லேயே இருந்துருக்கு. ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஷின், அதிகமாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க.
அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு, திட்டமிடல் மற்றும் ஏழ்மை எனும் புத்தகம் டேஸ் அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ யாராலும் பார்த்தீங்கன்னா பிஎஸ் மின்ஹாஸ். பிளானிங் அண்ட் தி புவர் இஸ் ரிட்டன் பை பிஎஸ் மின்ஹாஸ். டி ஆப்ஷன். அடுத்து பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் எதோடன்னு பொருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. அடுத்து சமூக உதவி திட்டம் வந்துட்டு தேசிய குடும்ப நன்மை திட்டம் இதோட வந்து பொருந்தும். 3வது இருக்கக்கூடிய மனித மேம்பாடு திட்டம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் அதனால வந்துட்டு பொருந்தும். ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 3, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பொறுத்து பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களானவை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வருதல். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து, உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குதல். ஸோ இதுவும் சரி. 3வது பாருங்கள், நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஸோ வேண்டியதில்லைன்னு வராது. ஸோ அதனால் இது மட்டும் தவறு. ஸோ ஃபஸ்ட்டு 2மே அதனோட நோக்கங்கள் தான். ஸோ அதனால் பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 இது 2 தான் வந்துட்டு திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கங்கள். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் டேஸ் நோக்கம் அல்ல. ஸோ இதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருவாய் சமத்துவமின்மை குறைத்தல். இதுதான் வந்துட்டு அதனுடைய நோக்கம் அல்ல. சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நோக்கம் அல்லன்னு எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா வருவாய் சமத்துவமின்மை வந்துட்டு குறைத்தல் கிடையாது. மற்ற ஏ, பி, சி இந்த 3 ஆப்ஷனுமே வரும். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து கூற்று ஏ பாருங்கள், மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஸோ வந்து சரி. அதுக்கு காரணம் மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள். ஸோ இதுவும் சரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரியானது மற்றும் ஆர் வந்துட்டு ஏவை சரியாக விளக்குகிறது. ஓகேவா? ஏ ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரி. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. ஸோ டான்சிம் வந்துட்டு 1976ஆம் ஆண்டு சரி. சிப்காட் வந்துட்டு 1965ன்றது தவறு. டான்சின்றது 1970ன்றதும் தவறு. டிக் வந்துட்டு டிஐஐசி 1949 சரி. ஸோ 1, 4 மட்டும் சரி. பி ஆப்ஷன். அடுத்து, ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி. ஸோ இங்கே தான் வந்துட்டு அமைந்திருக்கும். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கும். ஏ ஆப்ஷன். அடுத்து, மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் டேஸ் ஆகும். ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், வருமானம் வந்துட்டு வரும். அடுத்து 2வது இருக்கக்கூடிய கல்வி வரும். 4th இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ மற்ற 3வது ஆப்ஷனும் 5வது ஆப்ஷனும் வராது. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வறுமை துயர் தணிப்பு திட்டங்களின் தொடர்புடையது? ஸோ ஒரு 5-4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேரு ரோஸ்கர் யோஜனா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வரும். தேசிய சமூக உதவி திட்டம் அதுவும் வந்து வரும். ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா அதுவும் வரும். அடுத்து, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. ஸோ அதுவும் வந்துட்டு வரும். 4மே வந்துட்டு சரியானது தான். டி ஆப்ஷனில் கூடிய 1, 2, 3 மற்றும் 4 சரி. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் எது? ஸோ ஆலை மற்றும் இயந்திரங்களில் முதலீடு 25 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஸோ வந்துட்டு சரி. அடுத்து 2வது பாருங்கள், நிறுவனமானது உற்பத்தி துறையின் பிரிவில் வர வேண்டும், சேவைத்துறை அல்ல. ஸோ 2வது மட்டும் தவறு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஏ ஆப்ஷன் சரியானது. ஆலை மற்றும் இயந்திரங்களில் முதலீடு வந்துட்டு 25 லட்சத்தை தாண்டக்கூடாது. அதுதான் வந்துட்டு மைக்ரோ நிறுவனங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். ஸோ வந்துட்டு சரி. இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டது. ஸோ வந்து தவறு. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுவும் தவறு. அடுத்து 4th பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. ஸோ இது சரி. ஸோ 1, 4 மட்டும்தான் சரி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது.
ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கவர்னர் தான். ஓகேவா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் அவர் தான். ஏ ஆப்ஷன். அடுத்து, நேரு மகளனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது? ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். ஸோ அது சரி. தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். ஸோ இதுவும் சரி. 3வது, வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். இதுவும் சரி. அடுத்து, தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ 4மே வந்துட்டு வரும் நேரு மகளனோபிஸ் மாடலுக்கு. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2, 3 மற்றும் 4. ஸோ இது 4மே வரும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பரிணாமங்களில் எவை பல பரிணாம வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? 4ல் பாருங்கள். சுகாதாரம் வரும், கல்வி வரும், 3வது இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் வந்து வரும். வருமான நிலைகள் மட்டும் வராது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? ஸோ எந்த 5ஆண்டு திட்டம்னா 5வது 5ஆண்டு திட்டம், 5th 5 இயர் பிளான் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து, 3வது Y20 இந்தோனேசியாவின் உச்சி மாநாட்டிற்கு முந்தைய கருத்துக்களம் நிலையான மற்றும் வாழக்கூடிய சிகரம் பற்றிய விவாதம் ஞாயிற்றுக்கிழமை 22/5/2022 வட்ட பொருளாதாரம் பற்றிய விவாதங்களுடன் தொடங்கியது. ஏவி கீன்ஸ் வருடம் 1988 அவரின் கூற்றுப்படி வட்ட பொருளாதாரம் டேஸ் பற்றியது. ஸோ எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா வளங்களை திறமையாக பயன்படுத்துதல் மற்றும் மறுபயன்பாடு செய்தல். ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. அதுதான் வட்ட பொருளாதாரம். ஸோ வட்ட பொருளாதாரம் அதுதான் வந்துட்டு இப்படி சுற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, கூற்று ஏ, நகர்ப்புற வீடுகளுக்கு சுகாதாரம் மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்காக அம்ருத் 2.0 திட்டம் 2025-26 வரை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் தற்சார்பு இந்தியாவின் நோக்கங்களில் ஒன்றான அனைத்து நகரங்களுக்கும் குடிநீர் பாதுகாப்பு கொண்டவையாக இருத்தல். ஸோ இது வந்துட்டு சரி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. மேலும் காரணம் ஆர் வந்துட்டு ஏ கூற்றிற்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, பொறுத்துக. சி ரங்கராஜன் வந்துட்டு 12வது நிதிக்குழு. அடுத்து என்கே சிங் வந்துட்டு 15வது நிதிக்குழு. ஒய்வி ரெட்டி வந்துட்டு 14வது நிதிக்குழு, 2வதோட பொருந்தும். அடுத்து டாக்டர் விஜய் எல் கேல்கர் இது வந்துட்டு 13வது நிதிக்குழு. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். ஸோ மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையான இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அதுதான் வந்துட்டு பாதுகாக்க வேண்டும். ஸோ தி என்விரான்மெண்ட், டி ஆப்ஷன். அடுத்து, 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமத்துவம். ஓகேவா? சோசியலிசம் அதுதான் வந்துட்டு வரும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, சி ரெங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீடை இவ்வாறு கொடுத்துள்ளது. ஸோ சி ஆப்ஷன் பாருங்கள். ₹32 கிராமத்துக்கும் ₹47 நகர்ப்புறத்துக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் எது உண்மை ஆது அல்லது எவை உண்மையானவின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள். 2005இல் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ஸோ வந்துட்டு சரி. இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை ₹597.15 கோடி. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. உலக வங்கியின் ஈடுபாடு அதிகளவு பயனுள்ளதாக உள்ளது. ஸோ இதுவும் சரி. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2, 3 அனைத்துமே சரி தான். அடுத்த கேள்வி. மின் ஆளுகை அதாவது இ கவர்னன்ஸ் வந்து இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ பி ஆப்ஷன் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு. தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணிகளின் முக்கிய நோக்கங்கள். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வறுமையை குறைத்து ஏழை குடும்பங்களை செயல்படுத்துவதற்கு. ஸோ வந்து சரி. அடுத்து, ஆதாயமான சுயதொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகளை உருவாக்க. ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. ஸோ இதுவும் வந்து சரி. 3க்குமே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3. ஸோ 3மே சரி. டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
அடுத்த கேள்வி, சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம். எதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியோட நோக்கம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் பாரத் அபியான், அதுதான் வந்துட்டு வரும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து, ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு பாதுகாப்பு திட்டம், அதுதான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, மேட்டர்னிட்டி ப்ரொடக்ஷன் ஸ்கீம். அடுத்து, டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. ஸோ எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா கெல்கர் பணிக்குழு, ஓகேவா, இங்கிலீஷில் கெல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி, பி ஆப்ஷன். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். ஸோ மாநில கூட்டுறவு வங்கிகள் வரும், ஊரக வட்டார வங்கிகள் வரும், டி ஆப்ஷன் கூடிய மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் வரும். ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் மட்டும் வராது, ஓகேவா, சி ஆப்ஷன். அடுத்து, மைத்ரி சேது அல்லது நட்புறவு பாலம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே இருதரப்பு வர்த்தகங்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்த கட்டப்பட்டுள்ளது. ஸோ எந்த இரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ், இந்த 2 கண்ட்ரி தான். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, தீனதயாள் உபாஷ்யா கிராமின் கௌசல்யா யோஜனாவின் நோக்கம் என்ன? ஸோ இது 4 ஆப்ஷனில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்கள், ஏழை கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட திறன்களை உருவாக்குவது, ஓகேவா. அடுத்து, கூற்று, விவசாயத்துறை தற்போது $270 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையது, இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுவர்களில் ஒன்றாகும். ஸோ இது வந்துட்டு சரி. காரணம், இத்துறை ஏற்கனவே வளர்ச்சி நிலையில் உள்ளது, ஆனால் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்தும் திறனை கொண்டுள்ளன. ஸோ ரெண்டுமே சரிதான், டி ஆப்ஷன். அடுத்து, பின்வரும் எந்த அரசு நிறுவனம் பணவீக்கம் குறித்த தரவுகளை வெளியிடுகிறது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஓ, ஓகேவா, பி ஆப்ஷன். அதுதான் வந்துட்டு பணவீக்கம் குறித்த தரவுகளை வந்துட்டு வெளியிடும். அடுத்து 116, அபிஜித் பானர்ஜி மற்றும் எஸ்தர் டோப்லாவுக்கு எந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2019, ஏ ஆப்ஷன் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து, 2022-23 நிதியாண்டில் சராசரி மாத ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,48,936 கோடிகள். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து, 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திற்கான ஒதுக்கீடு எவ்வளவு? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79,590 கோடிகள். ஸோ சி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் பட்ஜெட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து, உலக பொருளாதார மன்றம் பாலின இடைவெளி அறிக்கை 2022 இந்தியாவின் தரவரிசையில் இந்தியா டேஸ் தரவரிசையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் கேட்குறாங்க, 135, ஓகேவா, ஏ ஆப்ஷன், 135 ரேங்க் தான் இந்தியா. அடுத்து, நேரு முதல் மோடி வரையிலான இந்திய பொருளாதாரம் பற்றிய சுருக்கமான வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புப்ளப்பரை பாலகிருஷ்ணன், ஓகேவா. ஸோ புப்ளப்பரை பாலகிருஷ்ணன் அவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து 122வது கேள்வி பாருங்கள், இந்தியாவில் முதன்மை வேளாண்மை கடன் சங்கம் கணினிமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு இந்தியாவில் முதல் வேளாண்மை கடன் சங்கம் கணினிமயமாக்கப்பட்ட ஆண்டு 2022. ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்க. முதன்மை வேளாண்மை கடன் சங்கத்தின் கணினிமயமாக்கலின் நோக்கம். ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயல்திறனை அதிகரிக்க, ஸோ வரும். பொறுப்புக்கூறல் அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கும் வரும். வெளிப்படைத்தன்மை செயல்பாடு மற்றும் கணக்கியலின் சீரான தன்மை, அதுவும் வரும். அடுத்து 4th வந்துட்டு ஆல் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் பாருங்கள், டியில் வந்து 4 மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் தி அபோவ், மேலே உள்ள அனைத்துமே வரும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து, மத்திய அரசின் அனைத்து வருமானமும் வரி வருவாயும் மற்ற அரசு வணிக வருவாயும் எந்த நிதியில் சேர்க்கப்படுகிறது? ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய தொகுப்பு நிதியில் தான் வந்துட்டு சேர்க்கப்படும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து,
வங்கி விகிதத்தை பற்றிய பின்வரும் அறிக்கையில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வங்கி விகிதம் வட்டி விகிதத்திலிருந்து வேறுபட்டது. ஸோ சரி. அடுத்து வங்கி விகிதம் என்பது தனிப்பட்ட கடன் வாங்குபவர்களுக்கு வழங்கும் தள்ளுபடி. ஸோ இது கிடையாது, தப்பு. அடுத்து வங்கி விகிதம் என்பது ஒரு நாட்டின் மைய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்கும் கடன் விகிதம் ஆகும். ஸோ இது வந்துட்டு கரெக்டு வரும். அடுத்து 4th பாயிண்ட் பாருங்கள், வங்கி விகிதம் என்பது வணிக வங்கிகள் அதன் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கும் வட்டி விகிதம் ஆகும். ஸோ இது தவறு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா, பி ஆப்ஷன் ஒன்லி கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட கீழ்கண்ட திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ ஓகேவா, ஸோ 4 ஸ்கீம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரும்னா தேசிய ஃப்ளூரோசிஸ் தடை மற்றும் கட்டுப்பாடு திட்டம், அடுத்து தேசிய பல் நலத்திட்டம், அடுத்து வந்துட்டு தேசிய ஹெப்பாட்டிஸ் கட்டுப்பாட்டு திட்டம், அடுத்து வந்துட்டு சஞ்சீவனி திட்டம். ஓகேவா, இந்த ஆர்டர் தான் கரெக்டாக வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. 2, 3, 1, 4. ஓகேவா, இதனோட இயர்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் கூட கேட்கலாம் அடுத்த எக்ஸாம்ஸில். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தமிழக தொழிற்சாலைகள் தொடர்பான தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நாட்டில் தோல் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு ஏறத்தாழ 70% ஆகும். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து இந்திய அளவில் 21% கார்களும் 33% வணிக வாகனங்களும் தமிழகத்தில் தயாராகின்றன. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. அடுத்து தமிழகத்தில் தற்போது 42 கரும்பு ஆலைகள் உள்ளன. ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது பாருங்கள், தேசிய அளவில் 10% காகித உற்பத்தியுடன் தமிழகம் 4ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ இது மட்டும்தான் தவறான கூற்று. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு தவறாக இருக்குது. ஸோ மற்ற ஏபிசி 3மே கரெக்டு. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு, நகர்ப்புற வறுமை பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. இது எதுன்னு பாருங்கன்னா, வீடு மற்றும் தங்குமிடம் வரும், தண்ணீர் மற்றும் சுகாதாரம் அதுவும் ஏற்படுத்தும், அடுத்து உடல்நலம் மற்றும் கல்வி அதுவும் ஏற்படுத்தும், அடுத்து சமூக பாதுகாப்பு மட்டும் ஸோ அதுவும் ஏற்படுத்தும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கூடிய 1, 2, 3 மற்றும் 4. ஸோ இந்த 4மே தான் வந்துட்டு நகர்ப்புற வறுமை பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா, கொஷினை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய புள்ளியியல் அலுவலக கணக்கீட்டின்படி 2021 இந்தியாவின் சராசரி எழுத்தறிவு விகிதம் என்ன? ஸோ 2021க்கு NSO படி கேட்டிருக்காங்க, 77.7%. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து சென்ட் கல்யாணி என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர், பெண்கள் மற்றும் சுய தொழில் செய்வோருக்கு. ஸோ அதுதான் சென்ட் கல்யாணி திட்டம், அவங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து IGNOAPS, IGNWPS, IGNDPS மற்றும் NFBS பிரதிபலிப்பதாவது எதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேசிய சமூக உதவி திட்டம் தான். ஸோ NSAP கீழே தான் வரும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே காணப்படும் சுருக்கங்களில் தவறானதை கண்டறிக. ஸோ பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா வரும். சார்க் வந்துட்டு சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இது சரியாக இருக்குது. UNO வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கரெக்டாக இருக்குது. நேட்டோ வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வரும். இங்கே டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தப்பு. ஸோ அதனால் தவறாக இருக்குது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்தியாவில் டேஷ் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1952. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து குறைந்தபட்ச தேவை திட்டம் என்பது டேஷ் 5ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டம். குறைந்தபட்ச தேவை திட்டம் என்பது 5வது 5ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிறழ்ச்சி வேலையின்மை அதனோட காரணம் வந்து கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய வேலையில் திருப்தியின்மை. ஸோ இதுதான் வந்துட்டு பிறழ்ச்சி வேலையின்மையின் காரணம். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து சரியான பொருந்தும் வகைகளை கண்டுபிடி. ஸோ முதலாளித்துவத்தின் தந்தை வந்துட்டு ஆல்பர்ட் மார்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. சமத்துவத்தின் தந்தை வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் சரி. அடுத்து நல இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லயன்ஸ் ராபின்ஸ். ஸோ இது வந்துட்டு சரி. சமத்துவத்தின் தந்தையும் பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர், இது 2 மட்டும்தான் சரி. அப்படி பார்த்தோம்னா 2வதும் 4வதும் சரி.
டி ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, 2 and 4 ஆர் கரெக்ட். அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஸோ 15 யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங். சி ஆப்ஷனுங்கிறதுல இதுதான் சரியான ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கட்டு வரி, இது மட்டும்தான் அளிக்காது, மற்ற பிசிடி மூணுமே அளிக்கும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1976. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசம் 1979. அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி 1980. அடுத்து ஊரக நிலம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது வந்துட்டு 1983. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த காலத்திட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? ஸோ எந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2015 to 20 தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து 102 பாருங்கள். பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதுதான் வந்துட்டு வரும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஸோ எதன் கீழ்னு பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க்கில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஓகேவா? ஆர்ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு பாருங்கள். பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை ஸோ வந்துட்டு வரும். அடுத்து பொருளாதார வளர்ச்சி இது வந்துட்டு வரும். அடுத்து 3வது இருக்கக்கூடிய செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலையை பேணுதல் ஸோ வந்துட்டு வராது. அடுத்து பணத்தின் நடுநிலைத்தன்மை ஸோ இதுவும் வந்துட்டு வராது. ஓகேவா? 1, 2 மட்டும் தான் வரும். ஸோ ஏல இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 தான் சரியான ஆப்ஷன். அடுத்து மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது 5 இயர் பிளான் தான். ஸோ இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து கரிபிகட்டோ அதாவது வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? ஸோ 5வது 5 இயர் பிளான் ஏ ஆப்ஷன். அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றினை கொண்டுள்ளது? ஸோ இதுன்னு பாருங்கள். உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் வரும். அடுத்து மின்னணு நிர்வாகம் வரும். அடுத்து 3வது இருக்கக்கூடிய கல்வி அதுவும் வரும். 4வது பாருங்கள் தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்புணர்வு வெகுஜன பிரச்சாரம் ஸோ இது மட்டும் வராது. ஸோ 1, 2, 3 மட்டும் வரும். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காகவே புகழ் பெற்றது? ஸோ இதன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல் ஸோ இதுதான் வந்துட்டு ரலேகான் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேமஸான பிளேஸ். பி ஆப்ஷன். அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும் ஸோ இது ரெண்டுமே கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள் 10 லட்சம் விவசாய கருவிகள் அது வந்து கிடைக்காது. அடுத்து 10 கோடி விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு மானியம் இதுவும் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷனில் கூடிய 1 மற்றும் 2 அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதற்கு கவனம் செலுத்துகிறது? ஸோ ஒரு 3 கொடுத்துருக்காங்க. வறுமை ஒழிப்பு வரும். சிறிய அளவில் கடன் வழங்குதல் வரும். அடுத்து 3வது பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு அதுவும் வந்துட்டு வரும். ஸோ டி ஆப்ஷன் சரியானது. அடுத்து எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலையளிப்பு குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது? ஸோ 100 நாள் வேலைக்கு ஒரு உறுப்பினர்களுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
அடுத்த கேள்வி பாருங்கள். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா உணவு, வேலை, உற்பத்தி திறன். ஸோ இதில் தான் வந்துட்டு கவனம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. ஸோ 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும், அடுத்து 2வது 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும். ஸோ 2மே வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷனில் 1 மற்றும் 2மே கொடுத்துருக்காங்களே, ஸோ 2மே வந்துட்டு வரும். ஸோ இதுதான் 8வது நிதிக்குழு வந்துட்டு அறிமுகப்படுத்தியது. இதுதான் புதிய விதிகள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். ஸோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தனிநபர் வருமான வரி வரும், நிறுவனங்களில் வருவாய் மீதான வரிகள், ஸோ அதுவும் வந்துட்டு வரும். அடுத்து சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள், அதுலேயும் வந்துட்டு வரும். ஸோ டி ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3. ஸோ இது 3மே வந்துட்டு வரும். டி ஆப்ஷன் கரெக்ட் தான். ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்த கேள்வி கூற்று ஏ பாருங்கள். இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். ஸோ 2மே சரி தான். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரியானது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். சமூக மாற்றம் என்பது காலப்போக்கில் டேஸ் என சிறப்பாக வரையறுக்கப்படுகிறது. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார மற்றும் சமூகம். ஓகேவா? டி ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த கொள்கையானது புரட்டஸ்தாந்த நெறிமுறைகளும் முதலாளித்துவ ஆற்றலும் என்ற கோட்பாடோடு தொடர்புடையது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார லாபம். ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றில் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம். இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ தவறு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. 3வது பாருங்கள். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம் பெற்றுள்ளது. ஸோ வந்துட்டு சரி. அடுத்து 4வது பாருங்கள். வேலைவாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை. ஸோ வந்துட்டு தவறு. ஸோ 2, 3 மட்டும்தான் சரி. ஸோ இந்திய பொருளாதாரம் பற்றிய கூற்றுகளில் பி ஆப்ஷன். அடுத்து கூற்று பாருங்கள் ஏ. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் ஆர் வந்துட்டு நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அறிவு மையம் தான். ஓகேவா? ஸோ காரணம் வந்து தவறு. ஸோ டி ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து சரி, ஆனால் ஆர் தவறு. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ வேணுன்றவங்க பொறுமையாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2005. ஓகேவா? டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா பொது விலை குறியீட்டில் உயர்வு. ஸோ ரைஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தெரிவு செய்யவும். ஓகேவா? ஸோ வெள்ளத்தால் பாதிக்கப்படும் கிராமங்களுக்கு நிதி வழங்குதலாம் கேட்டால் கிடையாது. அடுத்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நிவாரணம் வழங்குதலாம் கிடையாது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதலாம் கேட்டால் கிடையாது. 4வது பாருங்கள். நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல். இதுதான் வந்து துடிப்பான கிராமங்கள் பற்றிய சரியான தேர்வு. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காணப்படும். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது? ஸோ எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இதுதான் வந்துட்டு அளிக்கும். ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ். ஏ ஆப்ஷன் பாருங்கள். நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல். ஸோ ஏ வந்துட்டு வரும். அடுத்து பி பாருங்கள். மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றிய வழிகாட்டுதல்கள். ஸோ பி ஆப்ஷனும் வந்துட்டு வரும். ஸோ ஏபி ரெண்டுமே வரும், சரிதான். ஸோ அதை சி ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி இரண்டும் சரின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு இதனோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, வேணுன்றவங்க பொறுமையாக ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்ஸ் தான். அடுத்து ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். இதுதான் வந்து ரெப்போ விகிதம். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நீல பொருளாதாரம் எதனுடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மீன் உற்பத்தியை அதிகரித்தல் வரும். மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல் வந்து வரும். தேன் உற்பத்தியை அதிகரித்தல் வராது. மீன் ஏற்றுமதி அதிகரித்தல். ஸோ இதில் பார்த்தாலே தேர்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 மட்டும் தான் தப்பு. ஓகேவா, ஏ ஆப்ஷன் 3 ஒன்லி, அதுதான் தவறான ஆப்ஷன். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விமான போக்குவரத்து கழகம் தான் கிடையாது. மற்ற கெயில், பெல், கோல் இந்தியா லிமிடெட் 3மே வந்துட்டு மகாரத்னா தொழிற்சாலை தான் வரும். ஸோ டி ஆப்ஷன் மட்டும் தான் கிடையாது. அடுத்து 143 பாருங்கள். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். ஸோ இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை டேஸ் ஆகும். ஸோ எந்த குழு அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜோசப் ஃபோர் குழு. ஓகேவா, டி ஆப்ஷன் இருக்கிறது தான் முதல் குழு அறிக்கை ஆகும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி. NSDP 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் டேஷ் தரவரிசையில் உள்ளது. ஸோ எத்தனை வரிசைன்னு பார்த்தீங்கன்னா 6வது ரேங்கிங்கில் வந்து இருக்கும். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது. ஸோ ஏ ஆப்ஷன் அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு புரியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். COVID-19 எதிர்த்து போராடும் சுகாதார பணியாளர்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் இன்சூரன்ஸ் திட்டத்தில் பின்வருவனவற்றில் எது உண்மையானதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 22.12 லட்சம் பொது சுகாதார பாதுகாப்பாளர்களுக்கு 90 நாட்களுக்கு ரூபாய் 20 லட்சம் காப்பீடு தொகையை வழங்குதல். ஸோ இது வந்து தவறு. அடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். COVID-19 நோயாளிகளின் நேரடி தொடர்பு மற்றும் பராமரிப்பில் இருக்க வேண்டிய சமூக சுகாதார பணியாளர்களும் இத்திட்டத்தில் சேர்க்கப்படுவர். ஸோ இது வந்துட்டு சரி. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரியானது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மோசடி இழப்பு குறியீடு. ஓகேவா, இது மட்டும்தான் வராது. ஸோ பி ஆப்ஷன் ஏ டிப்ரைவேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் சரியானது. அடுத்த கேள்வி. 2023 ஜனவரியில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்கியது. ஓகேவா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 81.35 கோடி. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எதுன்னு பாருங்கள். நாக்பூர் திட்டம் கிடையாது, 20 ஆண்டு சாலை திட்டம் கிடையாது, கிராம வளர்ச்சி திட்டம் தான் வரும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகேவா, ஜன்தன் யோஜனா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம். ஸோ எதுக்காண்டின்னு பாருங்கள்.
4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. காகித பணத்தை அச்சடித்தலா கிடையாது. நாணயங்களை அச்சடித்தலா கிடையாது. இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற முடியும். ஸோ இந்த ரைட்டு. அடுத்து 4th பாருங்கள். இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகள் கடன் வழங்குகின்றன. ஸோ அது வந்து தவறு. 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட்டு. ஸோ அதனால தான் கடைசி நிலை ஈவோன்னு சொல்லுவோம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இதுதான் வந்துட்டு சரியாக வரும். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக. மறைமுக வரி வந்துட்டு சுங்க வரியுடன் பொருந்தும். அடுத்து அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் வந்துட்டு உள்நாட்டு பொதுக்கடன் அதனுடன் பொருந்தும். நேர்முக வரி வந்துட்டு நெகிழும் தன்மை விதி அதனுடன் பொருந்தும். கூட்டமைப்பு நிதி இது எதனுடன் பொருந்தும் பார்த்திங்கன்னா பொறுப்பேற்பு இதனுடன் வந்து பொருந்தும். ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 4, 1, 2 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க பொறுமையாக ஸ்டாப் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி. கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த திட்டம். ரிஃபார்ம் பிளான் தான் வந்துட்டு 10வது 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி. வரி சாரா வருவாயின் ஆதாரங்கள் ஆவன. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். ஸோ ஏ ஆப்ஷன் இதுதான் கரெக்டாக வரும். ஸோ பொறுமையாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஷ் நோக்கமாகும். எதனுடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் இதனுடைய நோக்கம்தான். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு குடும்பத்தின் அத்தியாவசியமற்ற செயல்பாட்டை தேர்ந்தெடுக்கவும். ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து LETS விரிவாக்குக. இதனோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க. லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் உள்ளூர் வேலைவாய்ப்பு வர்த்தக அமைப்பு. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றுள் கிராம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட திட்டங்களில் தொடர்புடையவை எவை? ஸோ MG நரேகா கொடுத்துருக்காங்க, NUHM கொடுத்துருக்காங்க, DWCRA வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எது வரணும்னா MG நரேகாவும் DWCRA மட்டும்தான் வரும். ஸோ சி ஆப்ஷன் கூடிய 1 and 3 ஒன்லி. ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த கேள்வி. இந்தியாவில் கிராமப்புற வளர்ச்சியின் முக்கிய ஊக்குவிப்பாளராக உள்ளது எது? ஸோ எந்த வங்கின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க் தான். ஸோ அது அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது வேறு வேறு மாதிரி. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. கோட்பாடு முன்மொழிந்தவர். பொருளாதார மாற்று கோட்பாடு யார் சொல்லியிருப்பானா NSB கிராஸ் அப்படி நேராக பொருந்திருக்கு. அடுத்து போக்குவரத்து கோட்பாடு யார் சொல்லியிருப்பானா CH கூலே. அடுத்து போக்குவரத்து அபிவிருத்தி RD மெக்கன்சி. அடுத்து சமூக செயல்பாட்டின் அமைப்பு இது வந்துட்டு கீழே 4th நேராக பொருந்திருக்கும் டால்கெட் பார்சன். ஓகேவா? ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 3, 2, 4 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து கீழ்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம் பெறவில்லைன்னு கேட்குறாங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி ஸோ வந்துட்டு வரும். பணம் மற்றும் நாணயம் வந்துட்டு வரும். பொதுக்கடன் வந்துட்டு வரும். மூலதன வரி ஸோ இது மட்டும்தான் ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு. ஸோ கேபிட்டேஷன் டேக்ஸ். ஸோ சி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 மட்டும்னு. ஸோ இது மட்டும்தான் ஒன்றிய அரசின் பட்டியலில் வராது. ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது. ஸோ எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரத்திறன். ஓகேவா? சோசியோ எக்கனாமிக் எபிலிட்டி அதுதான் வந்து குறிக்கும். டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி. 5வது 5ஆண்டு திட்ட காலத்தில் ஹரிபிஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருளை குறிப்பிடவும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிபிஹட்டோனாலே வறுமை ஒழிப்பு. ஸோ 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இயர் 1974 to 79. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.9 ஒரு நாளைக்கு. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்தது வருகிறது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராளமயம்
தனியார் மயம், உலகமயமாதல், அதாவது எல்பிஜின்னு சொல்லுவோம். 3க்குமே வந்துட்டு கொடுத்துச்சு. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3. ஓகேவா? ஸோ எல்பிஜின்னு சொல்லுவோம்ல, 1991ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய தொழில் கொள்கை, அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, கீழ்காண்பவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத் துறைகளின் ஒரு பகுதி அன்றுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித வள ஆள் சேர்ப்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூர்மெண்டிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது மட்டும்தான் வராது. மற்ற ஏபிடி 3மே வந்துட்டு வரும். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார். ஸோ எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு. ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு திட்டக்குழு வந்து அமைச்சிருப்பார் நேரு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 195 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்னு மட்டும் 2 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு 400 கேள்விகள் இருக்குது. அந்த 400 கேள்வியில் வந்து பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 595 கேள்விகள் வந்து ஆச்சு. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 2023 கேட்ட எல்லா கொஷின்ஸும் பார்த்ததுக்கு சமம். ஓகேவா? இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் வீடியோ வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்த இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட டைமிங்கோட கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.